கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஸ்தோத்திரங்களையும் நன்றியும் ஏறெடுக்கிறேன். இந்த நாளில கூட நமக்கு இரட்டிப்பான நன்மை. ஆமென். என்ன இரட்டிப்பான நன்மை தெரியுமா? சொல்லுங்க. நம்ம மாசம் மாசம் நடத்துறோம், ஆனா இன்னைக்கு இரட்டிப்பான நன்மைன்னு நான் சொல்றேன். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு என்னை ஆண்டவர் இங்கே அழைச்சிருக்கிறார். ஹalleluya. ஏன்னா நான் அடிக்கடி ஐயாவை கெஞ்சி கேட்டுனே இருப்பேன். கேளுங்க ஐயா, உனக்கு அன்வச்சல் வச்சுங்க. நான் வந்தா நான் பாடுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் பிரசங்கிப்பேன். நீ எதை எனக்கு கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு ஐயா கிட்ட கெஞ்சி கேட்டுனே இருப்பேன். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு என்னை இந்த திருச்சபையில கொண்டு வந்து என் கணவரோடு வரும்படியாய் என் தேவன் செய்த அவருடைய கிருபைக்காக நான் மறுபடியுமாக நன்றியும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஹalleluya. உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம பெண்கள் ஐக்கியம் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் மகளிர் தினம் இருக்கு. பாருங்க, எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, என் சிஸ்டர் சொல்றாரு பாருங்க. ஹalleluya. அவர் சொன்னாரு, பேத்தி நான் உன்னை கூட்டி போக முடியாது, நீ எப்படி போய் பார்க்கலாம் எங்க கண்ணு பாலத்துக்கு. ஆனாலும் நான் சொன்னேன், என்னை கூட்டிக்கிட்டு போறதுக்கு ஒருத்தர் வருவாரு. வந்தாரா இல்லையா? வந்து ஜெபம் பண்ணாரு. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கு. ஆமென். இன்னைக்கு நான் நல்ல செய்தியை ஐயா எங்களுக்கு சொன்னாங்க, அதுவும் ஒரு ஆசீர்வாதம். ஆனா இந்த நாளிலே இப்படி ஒரு பெண்கள் மத்தியிலே என்னை அழைத்த என் தேவாதி தேவனுக்கு நான் மீண்டும் நன்றி சொல்கிறேன். நம்ம எப்படி இருக்க வேண்டும் எல்லாருமே பேசலாம். நான் ஒரு பெரிய படிப்பின் பட்டதாரி கிடையாது, நான் ஒரு படிப்பறிவு இல்லாதவர். ஆனால் என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த யாருனாலும் பேசலாம். என்னன்னா நம்மளுடைய வார்த்தையில நம்ம என்ன பண்ண நிலைத்திருக்கணும், விசுவாசத்துல நிலைத்திருக்கணும், அன்பிலே நிலைத்திருக்கணும். எல்லா விதத்திலும் நம்ம அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருக்கும் பொழுது வந்து பேசலாம். பேச முடியாதவங்களால எல்லாரும் என்னோட அதிகமாக படிச்சிருக்கீங்க. நான் படிச்சதெல்லாம் என்ன படிச்சிருப்பேன்னு தெரியுமா? கடைசியா சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, சின்ன வயசுல ஒரு சின்ன எத்தனை மணி எப்ப முடியுது, ஏன்னா என்னை விட்டா நான் ஒரே கூட பேசினேன். பாட்டு பாடுவேன், நான் சாட்சி சொல்லுவேன், மெசேஜ் கொடுப்பேன். இந்த பிளைண்ட் ஊழியத்தில் ஒரு 9 ஆண்டுகளா நான் ஊழியம் பண்றேன். இந்த நாளில் கூட நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எல்லாம் கேட்ட வசனம் தான், கேட்காத எதெல்லாம் கொண்டு வர முடியுமா? கேட்காத வசனத்தை எங்க எடுத்துட்டு வர முடியாது. நிறைய தடவை நம்ம கேட்டிருக்கோம். இந்த நாளில் கிடைத்த பெண்கள் ஐக்கிய ஜெபம் இந்த நடத்துகிற இந்த இடத்துல கர்த்தர் என்னை அழைத்ததற்கு விசுவாசத்துல நம்ம இருக்கணுமா? ஒரு சமாரியா ஸ்திரீ குறித்து நம்ம பார்க்கலாம். நிறைய தடவை கேட்டிருக்கோம். நம்ம குட் ஃப்ரைடே கூட நம்ம பேசிருக்கிறாங்க, நிறைய பேர் பேசுறாங்க. ஆனாலும் அது நம்ம கொஞ்சம் ஒரே வசனத்தை கூட நம்ம ஊக்கமா தெரிஞ்சுக்கணும். அதை வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 28-29 வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு செய்தார், அவரை வந்து பாருங்கள். என்னுடைய சகோதரிக்கு நான் சொல்லும் பொழுது இந்த சமாரியா ஸ்திரீ ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்டார். உன்னிடத்துல என்ன இல்ல, கயிறு இல்ல, பாத்திரம் இல்ல, எப்படி நீ கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டவ சொல்றா, அவர் செய்த எல்லாம் அவர் சொல்லிட்டார். ஒரே கட்சி, நீ போ, உனக்கு இருக்கிற புதுசு 5 பேச நீ இட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் பேச நேரம் இல்லை. ஆனா இந்த 2 வசனத்தை சொல்லும் பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ள போய் ஜனங்களை, நம்ம கூட இந்த கிராமத்தில்
உங்க வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கிவிடும் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, இந்த சமாரியா ஸ்திரீ எப்படிப்பட்டவள்? அவளை போல நம்ம இருக்க முடியாது. 5 பேர் புருஷன் நம்ம வச்சிருக்க முடியுமா? ஆனாலும் அவளை தேடி கர்த்தர் போனார். அல்லேலூயா. நம்மையும் தேடி கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஸ்திரீ சொல்றாங்க, நான் செய்ததெல்லாம் எனக்கு ஒரு மனுஷன் சொல்லிட்டாரு, நீங்க வந்து பாருங்கள். பக்கத்து வீட்டுல இருக்கிற நீங்க கொஞ்சம் தயவு செய்து அழைத்து கொண்டு வாங்க. நாங்கள் பெற்ற இன்பத்தை, நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம அழைக்கணுமா? ஏதோ வரம் போறோம்ல இருக்கக்கூடாது. அவருடைய வார்த்தையை நம்ம கவனமாய் கேட்டு, இவ பாருங்க, இவ முன்னதெல்லாம் எவ்வளோ வார்த்தையை கத்தோட பேசினா, ஆனால் அவள் என்ன பண்ணிட்டா? கொஞ்ச நேரத்தில் அவள் மனம் திரும்பிட்டார். இவர்தான் உலக ரட்சகர், ஆண்டவரே என்று அவள் அழைத்தார். அப்படிதான் நம்ம இருக்க வேண்டும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம தெருவில் இருக்கிறவர்களை, நம்ம கிராமத்தில் இருக்கிறவர்களை நம்ம இந்த ஆலயத்துக்கு அழைத்துக் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுவே நான் 39 வாசிக்கிறேன். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கண்ணமாலயத்திலே, இந்த கிறிஸ்துவின் சபையிலே வந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வார்த்தையை கேட்டு இந்த ஊரார் எல்லாரும் விசுவாசிகளா ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம ஏதோ இன்னைக்கு ஐயா சொன்னாருங்க, எங்க உள்ளம் எல்லாமே உடைத்து போச்சு, நான் தான் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்து நினைச்சுப்பாங்க விசுவாசிங்க. கரெக்டா எல்லாத்தையும் அவரை பார்த்த மாதிரி சொல்றாங்க. ஏன் லேட்டா வாங்க? அவர் 9 மணிக்கு வந்தாரு, விசுவாசிகள் 10 மணிக்கு வராங்க. அப்ப ரொம்ப நல்ல விசுவாசம் எங்க விசுவாசிங்க. எங்க சசியை அவர்தான் வந்து விட்டு போய்கிறாரு. சசி அவங்களுக்கு தெரியல, அவருடைய மசிச்சுதான் நான் என் கையில விட்டு போயிட்டு பாருங்க. நான் சொல்லி கொடுக்குறேன்னு நினைச்சுக்கோங்க. அப்படி நம்ம என்ன பண்ணது? சமாரியால இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாரா? விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்களா? அல்லேலூயா. அப்படிதான் நம்ம கூட நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள், கஷ்டம், பாடு, நிந்தை, அவமானம் வரும். பாடுகளை அனுபவிச்சாதான் கிறிஸ்துவுடைய வாழ்க்கை. இவர் கொடுத்துட்டாரு பாரு, அவரே நம்பி இருக்கிற நம்ம முறுமுறுக்கிறவங்க நம்ம ஒரு நாளா இருக்கவே கூடாதுங்க. எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை தான், எல்லாரும் வீட்டுல கடன் பிரச்சனை தான், எல்லாருக்கும் வியாதி தான். ஆனாலும் வியாதியிலும் நம்ம கர்த்தரை தான் தேட வேண்டுமா? பரிகாரியை நம்ம தேடவே கூடாது. அல்லேலூயா. இப்படி இந்த சமாரியா ஸ்திரீ கர்த்தரை அவர் ஆண்டவர் என்று விசுவாசப்படினாலே அந்த சமாரியா ஜனங்களை விசுவாசத்துக்குள்ள இவர்தான் ஆண்டவர் என்று நம்முடைய ஒரு சாட்சி பெற்ற மகளால் மாறினார். அப்படிதான் நம்ம கூட மாற வேண்டும். கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய தேவையை சந்திக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதே அப்போஸ்தலர் 12 சீக்கிரம் வாசிக்கிறோம். ஏன்னா ஐயா 60 எனக்கு கொடுத்துக்கிறாரு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 4 வசனத்தை வாசிக்கிறோம். நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அனைவரும் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தார். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுரு சிறைசாலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவரை காவலிலிருந்து விடுவித்தார். அவர் தேடி வராத சீஷர்களை. அப்போ இந்த
இவர்தான் இருக்குமா அப்படின்னு உற்று கேட்கிறாளாம். கேட்டு என்ன பண்ற, இவ ஓடி இதை என்ன பண்ற அவங்களுக்கு சொல்றா. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நீ இதெல்லாம் பண்ற, நீ எதிர்த்துகிறாய்ன்னு சொல்றாங்க. ஆனா நம்மளும் அப்படிதான் இருக்கணும். அவ உறுதியா சொன்னால, சாதித்தலாம். என்ன சொன்னால, அவ சாதித்தலாம். அவர்தான் யாரு, பேதுரு தான். ஆனா இவங்க நினைச்சு கொண்டிருக்காங்க அவிசுவாசத்துக்குள்ள ஜெபம் பண்ணிருக்காங்க. இவங்க எப்படி வர முடியும்? ஏன்னா இவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கைகளிலும் கால்களிலும் சங்கிலிகளால கட்டப்பட்டிருக்கிறார்கள், காவலாளி இருக்கிறாங்க. இவர் எப்படி வர முடியும் என்று அவிசுவாசத்துக்குள்ள ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த ரோத என்ற பெண் என்ன சொல்றா, அவர்தான் உறுதியாக சாதித்தார். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு சாதனை இருக்க வேண்டும். இவர்தான் ஐயா இறக்கையாவுடைய சபையில அற்புதங்கள் நடக்குதுங்க. வந்து பாருங்க, நீங்க வந்து பாருங்களேன், பார்த்தாதான் தெரியும். ஒரு பொருளை சாப்பிட்டாதான் அதோட டேஸ்ட் தெரியும். இந்த வசனமும் அப்படிதான், இதை வாசிக்கணும். தேடி தேடி எங்க வீட்டுல சொல்றாரு, ஒரு வசனத்தையே ஒரு 2 ஹவர் ஆப்டுன்னு இருக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. ஒரு வசனத்தை ஒரு ஹவர் பேசலாமா? நீ ஒரு வாரமா தேடி 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 என் சகோதரருக்கு என்ன வார்த்தை சொல்லணும், என்னுடைய மகளிருக்கு என்ன வார்த்தை சொல்லணும், தேடுவேன் நான். தேடி 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 கண்டுபிடிப்பேன். நிறைய இருக்குது, நிறைய சகோதரர்கள் எடுத்து வந்த நேரம் இல்லை. ஆனால் இந்த ரோதை என்ற சகோதரி போல நம்ம என்ன பண்ணா சாதிக்கணும். வாங்க எங்க வீட்டு எங்க சர்ச்சில் அற்புதம் நடக்குங்க, வந்து பாருங்க அப்படின்னு. இந்த ரோதை எப்படி சாதித்தாரோ அப்படி நம்ம வாழ்க்கையில கூட ஒரு சாதனை நம்ம கிட்ட இருக்கணும். வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படியாய் நம்ம கிரியைகளிலும் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகள் எப்பேற்பட்ட ஒரு பெரிய கோலியாத்து சின்ன பையன் தாவீது வீட்டெடுக்க முடியாது கர்த்தர் உதவி செஞ்சாரு. அப்படி கூட நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட வந்தாலும் அதை முறியடிக்க தேவனா இருக்கிறார். இன்னும் ஒரு சகோதரி நம்ம பார்க்கலாம். சாரி பார்த்துட்டு நம்ம நிறைய நடிகர் தான் பார்த்துருக்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் வெளியிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகுகள் போட்டுகிறேன் என்றாள். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய தடவை கேட்டிருக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, எலியா தீர்க்கதரிசி கர்த்தர் தான் அனுப்புறாரு, நீ போ, அங்க போ, சாரி பார்த்துட்டு போ, அங்கே பஞ்சம் இருக்கிறது, ஒரு விதவை இருக்கிறாள், அவள் இப்படி கொஞ்சமாவும் வந்து இது என்ன இருக்கிறதுனாலதான் எலியா தீர்க்கதரிசி கர்த்தர் அங்கே அனுப்புறாரு. அங்கே அனுப்பின பொழுது அவள் என்ன பண்றா, விறகு 17:12 நம்ம வாசிக்கிறோம். பானையில ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம், அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கிற வருவது கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய். நான் என்ன பண்ண போறேன், இதை சாப்பிட்டு சாக போறோம். சாக போறது யாரோ, ஏன் சாப்பிடாம செத்து போயிட்டு இருக்கலாம்ல? ஏன் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் சுட்டு சாப்பிட்டா செத்து போனோமா? முன்னாடியே சாகலாம் இல்ல? ஆனாலும் தேவனுடைய நாமம் அவள் மூலமா இந்த வேதத்திலே மகிமைப்படும்படியாக கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை இந்த சாரிபாத்து விதவிடத்தில் அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே 17 வாசிங்க. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவன் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கு உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னத்தில் வந்தீர் என்றால். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சாரி பார்த்தோட முடிச்சுவாங்க. நான் வாசித்து தேடி தேடி வாசித்ததுக்கு காரணம், அவளுக்கு இருந்த இந்த கொஞ்சம் எண்ணெய மாவு சாப்பிட்டு செத்து போலான்ற அந்த சகோதரனுடைய மகனை
கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். அப்போ அந்த வீட்டுக்காரருடைய மகன் செத்து போயிட்டான். அப்ப இவன் என்ன சொல்றான்? இதுக்கா நீங்க வந்தீங்க, இதுக்கா எனக்கு எண்ணெயும் மாவும் குறையாம எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு இவள் அற்ப விசுவாசமா கேட்ட பொழுது ஒரு எலியா தீர்க்கதரிசி அவர் சொல்றாரு, 19 வசனத்துல வாசிங்க. அதற்கு அவன் அவன் குமாரனை என் குமாரனை என்னிடத்தில் தாய் என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் என் கட்டிலின் மேல் வைத்து என் தேவனாகிய கர்த்தாவே நான் தங்கியிருக்க இடம் வைத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்துதோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து என் தேவனாகிய கர்த்தாவே இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எண்ணெயும் மாவும் குறையாதபடிக்கு வீட்டில் இருக்குது. இதை சாப்பிடுறதுக்கு யார் இல்ல? பிள்ளை இல்ல. பிள்ளை செத்து போச்சு. அப்ப இவனுக்கு எவ்வளவு துக்கம் இருக்கும்? விதவை. ஏன் உங்களை நான் இதை செய்ய சொன்னா, ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்கோ? என் மகன் செத்து போயிட்டான் என்று அவள் அங்கலாய்ப்போடு ஒரு எலியா தீர்க்கதரிசில சொன்னபோது அவர் சொல்றாரு, இந்த பிள்ளையை தூக்கினே மேல் வீட்டுக்கு வா, நான் தூக்கிட்டு போய் இவனை எப்படி பண்றேன்னு சொல்லல. அவரு இந்த மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அந்த 23 வசனத்துல வாசிக்கலாம். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டுக்கு கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதை நான் இப்போது அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவிசுவாசம் அவளுக்குள்ள இருந்தது. ஏன்னா இந்த பிள்ளையை இனிமேல் இவரு என்ன பண்ண முடியாது, உயிரோடு எடுக்க முடியாது என்ற அவிசுவாசம் அவளுக்குள்ள இருந்தது. ஆனாலும் ஒரு எலியா தீர்க்கதரிசி அந்த பிள்ளையை எடுத்து அவள் மேல் அவர் மேல் வீட்டிலே அவனை வீட்டுக்குள் கொண்டு வந்து அவனை தாயின் இடத்துல கொடுத்தாராம். அப்பதான் அந்த தாய் சொல்ற, அப்பொழுது கடைசி வசனத்துல வாசிக்கிற, அப்பொழுது அந்த ஸ்திரீ, இவர் யாரா? இவரு தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா. ஐயாவை நிறைய பேரு நன்மையும் சொல்லலாம், தீமையாவும் சொல்லலாம். ஆமா, அந்த சபைக்கு போனா என்ன நடக்க போகுது? என்ன சொல்றாங்க கொடிப்பத்துல அந்த சசியா சாப்பிட ஆவியா ஆவியா எல்லாம் செத்து போனது தானே. ஆனா ஜனங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறாங்க. எங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்களோ, எங்க பிரியாணி கொடுக்குறாங்களோ அங்க போயிருங்க. சசியா இல்லையே, இல்லாத எந்த பிரியாணி வரும்? எந்த 1000 ரூபாய் வருமா? வராது. ஆனால் வார்த்தை தான் அவங்களுக்கு முக்கியம். அவள் அற்பமாய் அவிசுவாசத்துக்குள்ள இருந்தவளை விசுவாசியா மாறிட்டாளாம். அவ கடைசியா சொல்றா, இவர்தான் தேவனுடைய மனுஷன், கர்த்தரின் வார்த்தை உண்மை என்று அவள் இப்பொழுதுதான் அறிந்திருக்கிறேன் சொல்றார். ஹல்லேலூயா. நம்ம இந்த நேரத்திலே கூட யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அற்பமா ஒருவேளை இது நம்ம நினைச்சப்பட நடக்காது என்று உங்கள் இருதயத்துக்குள்ள சிந்தித்துக் கொண்டிருந்தால் இப்பொழுதே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிமடுவது மாத்திரமல்ல, அதன்படியாய் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருப்பாரு. அவருடைய வார்த்தை ஒன்றும் பொய்யே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஸ்திரீகளை குறித்து இன்னும் அது தேவை இல்லை. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம
மத்தேயு 3:9. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியை காத்துக் கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. நம்ம ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த 1 தீமோத்தேயு 3:11 சொல்கிறது. அப்படியே ஸ்திரீகளும் நம்ம எப்படி இருக்கணுமா? நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா? ஹalleluya. நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி நமக்கு இருக்கணுமா? எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமா இந்த சபைக்கு போனா என்ன கிடைக்க போகுது, இன்னும் ஒரு நோயே சுகமாகலையே, என் வீட்டுல இருக்கிற கஷ்டமே தீரலையே, கடன் பிரச்சனையே மாறலையே சொல்லுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செவிய சாய்க்கவே கூடாது. கர்த்தர் ஒன்று செய்தா அது யாரும் தடுக்கவே முடியாதுமா. ஹalleluya. அவர் சொன்னதை செய்கிற தேவன் அவருடைய பிள்ளைகளை கஷ்டத்திலேயே விடுகிறதுக்கு அவருக்கு மனசு இருந்தா இருக்காது. ஏன்னா அவர் தயார குணமுள்ளவர். ஹalleluya. நம்ம எப்படி இருக்கிறோம்? அன்கண்ணனா இருக்கணும். அப்பதான் சொல்றாங்க, நம்ம எப்படி இருக்கணுமா? நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெரிந்த புத்தி உள்ளவர்கள் எல்லாவற்றிலேயும் நம்ம எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்க வேண்டுமா? ஹalleluya. உண்மை உள்ள மனுஷன் எப்படிப்பட்டவனா? பரிபூரணம். ஹalleluya. குறைவே இல்லையா? எனக்கு கூட குறை இருக்குது. எனக்கு பசங்களே இல்லை. 3 அபார்ஷன் ஆயிடுச்சு. நான் கவலைப்பட்ட நாட்கள் எல்லாம் உண்டு. எத்தனையோ பேர் அழுத நாட்கள் உண்டு. எனக்கு பெரிய இடத்தை கட்டல் கொடுத்துக்கிற அக்கா அண்ணனுக்கெல்லாம் தெரியும். வந்துட்டீங்களாக்கா? 1.25 கிரவுண்டு குத்துக்கிறாரு காவங்கிற பக்கத்துல. ஆனா நான் கவலைப்பட்ட நாட்கள் உண்டு. இப்ப கவலையே இல்லை. ஏன் கவலை இல்லைன்னு சொன்னா, ஒரு திருச்சபை வேண்டும் என்று கேட்டேன், எனக்கு கிடைக்கல. ஒரு பிள்ளை வேண்டும் என்று கேட்டேன், கிடைக்கல. நானும் என் கணவரை தொடர்ந்து சாகிற வரைக்கும் ஊழியம் பண்ண வேண்டும் என்று கேட்டோம். அது இது வரைக்கும் நடக்கல. இனிமேல் நடக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஹalleluya. அப்போ இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும். இதெல்லாம் நடந்துச்சே, நம்ம எதுக்கு இது பிரசங்கிக்கிறோம்? நம்ம எதுக்கு வேறத்தை வாசிட்டு இருக்கிறோம்? நல்ல சாப்பாடு இருக்குது, நல்ல வசதி இருக்குது, நான் எப்படினாலும் பட்டு தூங்கி அடைக்கலாம். தூக்கம் வராது. 2 மணி, 1 மணி, 12 மணி, 1:30 மணி, எத்தனை மணி இருந்தாலும் நான் எடுத்து ஒரு அரை ஹவராது செபிச்சுட்டு தான் நான் தூங்குவேன். ஹalleluya. அப்படி இருந்தாதான் இப்படி இந்த சமூகத்துல வந்து நானே நிக்க முடியுமா? இல்லைன்னா முடியவே முடியாது. நான் எப்படி வேணாலும் இருந்துட்டு உங்க மத்தியில நான் பேச முடியுமா? முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, நீ ஒரு காலேஜாவது படிச்சிருக்க போடுங்க பாருங்க, டக்குன்னு எடுத்து வாசித்துருவேன். நான் 50 பேர்ல 500 பேர் தக்கடும். நான் படிச்சதெல்லாம் 5ஆம் வகுப்பு தான். ஏன்னா தாவீது போல எங்க அண்ணன் ஊழியக்காரர், ஐயாவுக்கு தெரியும். எங்க அக்கா வீட்டுக்காரர் ஊழியக்காரர், எங்க சின்ன அண்ணன் ஊழியக்காரர், எல்லாருமே ஊழியத்தின் பாதையில எங்க அம்மா எங்களை வழி நடத்தினாங்க. நான் வயிற்றுல எங்க அம்மா வயிற்றுல பிறக்கும் போது நான் 6வது ஆள். ஒரு ரெட்டை குழந்தை பிறச்ச மொத்தம் 7 பேர். அப்படி பிறக்கும் போது நான் வயிற்றுல இருக்கும் போது எங்க அப்பாவுக்கு வயிற்று வலியா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அம்மா சாப்பிடாத, மருந்து மாத்திரையே கிடையாதா? எங்க அம்மா ஏகவல்லி அம்மா, எங்க அம்மா பேரு ரொம்ப அழகானவங்க. அதுக்கு ஒரு சண்டை பிடிச்சுப்பேன் நான். எங்களை மட்டும் என் கருப்பா பெற்றிருக்கிற, நீ மட்டும் வெள்ளையா இருக்கிற, உன் முடி மட்டும் கீழே பார்த்த சண்டை போடுவேன் எங்க அம்மாவை. உங்க அப்பா கருப்பு, நீங்க குறைச்சிக்காரு, என்ன நாடி பண்ண சொல்றேன் அப்படின்னு உண்மையா சொல்றேன். சண்டைன்னா சண்டை பிடிப்பேன். ஏன் கருப்பை பத்துக்கிறேன்? எனக்கு கரிசட்டி மூஞ்சின்னு சொல்றாரு எங்க வீட்டுக்காரர். கரிசட்டி மூஞ்சின்னு வரணும், கவலையே பட மாட்டேன். ஏன்னா இது வரைக்கும் ஒரு பேர் கூட என் முகத்துல போடல. ஹalleluya. என் தேவன் தந்த முகம் தாங்க. என்ன அழகே இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அவர் சொன்னார், அவர் உண்டாக்கினார். அவர் அழகானவர் தானே. அவருக்கு போல அழகு எனக்கு வரலனாலும் நான் அவருக்குள்ள நான் அழகா இருக்கிறேன்
போச்சான். நானம்மா தலையில சொன்னேன், நானம்மா செத்து போக சொன்ன அவரை, உங்க வயிற்று நானா கழிச்சேன். ஆனா சாகும்போது எங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு எங்க அம்மாவை நான் கவனிச்சேன். எங்க அம்மா கஷ்டமே படல. ஒரு 15 நாள் தான் ஆகும். அப்ப கூட கூப்பிட்டு சண்டை போடுவாங்க. என்ன ரொம்ப இது மாதிரி பண்ணிக்கிற ஊசி தெரியலமா அப்படின்னு சும்மா சண்டை போடுவாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரர் கூட சொல்லிட்டு போட்டாரு, எங்க அம்மா மரணத்தை சந்திக்கும் பொழுது, ஆண்டவரே ஏசப்பா, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம், இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது உங்களுடைய சித்தம், என்னை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய சித்தம் சொல்லி எங்க அம்மா மறைச்சு போனாங்க. ஹல்லேலூயா. அப்ப அந்த கதையை நான் சொல்லும்போது வயிற்றுல எங்க அப்பா செத்துட்டு இருக்கு. எங்க அம்மா எனக்கு கத்த கேட்டு அவங்க அப்பதான் ஏத்துக்கிறாங்க. நான் 1.5 வயசுல 4 மாசத்துலயே செத்து போயிட்டு. அப்பெல்லாம் ஏன் சாங்க அடிக்கிறது எங்க அப்பா ஏசப்பா என்ன இந்த கண்ணமாலத்து திருச்சபையிலே பெண்கள் மத்தியிலே உன்னை பேசுவதற்காக நான் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன். நீ போயிட்ட எப்படி நான் கேட்பாரு. போன வருஷம் ஜனவரி 16ஆம் தேதி நான் செத்து போயிட்டேன். ஐயா வந்து என்ன பார்த்தாரு வேல் ஹாஸ்பிட்டல் செத்து போயிட்டேன். என்னை யாரு கூட்டிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, என்னை யார் அட்மிட் பண்ணாங்க, நான் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன், எங்க இருந்து போனேன், எனக்கு எந்த ஊருக்கு கூட எனக்கு தெரியாதுங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த என்னை கர்த்தர் சுகத்தை கொடுத்து டெங்கு மலேரியா 2 ஒண்ணா வந்து நான் காவங்கர் ஹாஸ்பிட்டல் கெஞ்சர கேளுங்க எங்க வீட்டுக்கார கூட, ஐயா என்னை காப்பாத்துங்க, கூட காப்பாற்றவே முடியாதுமா. அவர் சொல்றாரு, டாக்டர் சொல்றாரு, உன்னை என்ன பண்ண முடியாது, காப்பாற்றவே முடியாது. ஜிஹெச்சுக்கு எழுதி கொடுக்குறாரு. ஐயா எங்க அண்ணன் அந்த ஜிஹெச்ல தான் செத்து போயிட்டாரு ஊழியக்கார், நான் அங்க போக மாட்டேன். ஸ்டாண்டிக்கு எழுதி கொடுக்குறேன், அங்கதான் எங்க அக்கா வீட்டுக்காரர் போன வருஷம் தான் செத்தாரு எங்க ஊழியக்காரு, நான் அங்க போக மாட்டேன். நீ எங்கன்னா போயிட்டுமா, என்னால உன்னை முடியவே முடியாதுன்னு வெளியே அனுப்பிட்டாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் என்னை அந்த தாயின் கருவிலே எவ்வளவு மாத்திரை மருந்து எல்லா கொல்லு என்னென்ன பப்பாளி என்னென்ன கருத்து இருக்குமா எல்லாத்தையும் சாப்பிட்டு கூட அழியாதபடிக்கு என்னை காப்பாற்றுங்க. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. ஐயாவோட வந்து எனக்கு ஜோமன் இருந்தார் ஐயா. ஆனால் அந்த வியாதியில கூட கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்து 10 நாள்ல ஒரு 5 இட்லி தான் நான் சாப்பிட்டுருக்கேன். 3 லட்சம் இருக்கணுமா நம்மளுக்கு ரிட்டர்னுக்கு, எனக்கு இருக்கிறதெல்லாம் 4500 தான் இருக்குது. அவங்க சொல்லிட்டாங்க, உன்னை என்ன பண்ண முடியாது, சசிய பொண்ணுதான் என் கூட இருந்தா, அம்மா இந்த அம்மாவை காப்பாற்றவே முடியாது. ஆனா நாங்க எங்க அனுப்ப போறோம், இப்போ ஜிஹெச் தான் அனுப்ப போறோம். மறுபடியும் என்ன எங்க அனுப்புறாங்க, ஜிஹெச்சுக்கு தான் அனுப்புனாங்க. நான் அப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெளிவு வந்து 10 நாளுக்கு பிறகுதான் எனக்கு கொஞ்சம் தெளிவு வந்து 2 இட்லி சாப்பிட்டேன் ஒரு நாளைக்கு. அந்த நிலைமையில நான் ஜெபம் பண்ணி ஜெபம் நான் உயிரோடு இருந்தா எனக்கு ஒண்ணுமே கிடையாதப்பா, உங்களுக்கு தான் லாபம். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த செய்திகளை நான் ஜனங்களுக்கு சொல்லுவேன், என்னை எடுத்துக்கினா உங்களுக்கு தான் நஷ்டம். நான் கேள்வி கேட்பாங்க, நான் இருந்தா யாருக்கு லாபம், உங்களுக்கு தான் லாபம். நீங்க ஒவ்வொருத்தரும் அப்படி கேட்டு பாருங்க. இந்த சகோதரிகள் நம்ம எப்படி இருக்க வேண்டும், நம்ம இடத்துல நம்ம உண்மை இருக்கணும். எல்லா விதத்துல நம்ம அவதூறு பண்ணாதவர்களும் தெரிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலும் உண்மை நம்ம கிட்ட இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட மரண வியாதி வந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்து நம்மளை சாட்சியா திருச்சபையில வைப்பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ நான் ஒரு 10 நாள் கழிச்சு ஜிஹெச்சுக்கு அனுப்புனாங்க. என்ன ஒரு மாத்திரை கூட சாப்பிடலங்க. அந்த 10 நாள் ஒரு மாத்திரை கூட சாப்பிடல. ஜாப் பண்ணிட்டு அங்க போனா ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு, திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. எங்க அண்ணன் கோவப்படுறாரு, அது முடியாத நிலைமையில கூட்டிட்டு வந்தோமே, இவங்க இப்படி அலைய வைக்கிறாங்க, போய் சண்டை இங்கிலீஷ்ல கேட்கிறாரு. நோ, அவங்க இங்க சேர்க்கவே மாட்டாங்களேன்றாங்க டாக்டர். திருப்பி சனிக்கிழமை போனோம் 3 நாள் கழிச்சு. அப்ப போய் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்தோம். 2 நாள் கழிச்சு போய் வாங்குறோம். 2.5 லட்சம் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, காப்பாற்ற முடியாது. 4,500 இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்தேன். இந்த லிஸ்ட் எடுத்து போய் அங்க கொடுக்குறோம்.
செஞ்சது? கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் பொழுது நம்முடைய வேண்டுதல் மாத்திரம் இல்லாமலே எனக்கு அந்த டெங்கு மலேரியாவிலிருந்து மறுத்து போயிருந்த என்னை உணர்வே இல்லாத எனக்கு கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொடுத்து நான் ஒல்லியா பாதிதான் ஆயிட்டு இருந்த கேள்வி ஐயா கூட நான் முன்ன இருந்தது போல இப்ப அதிகமா குண்டு ஆயிட்டு இருக்கேன். அல்லேலூயா. கர்த்தர் செய்தாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வியாதிகள் இருக்குன்னா அதே போல 2011 சுகர் வியாதி வந்தது. இதுவரைக்கும் மாத்திரை போடாம உயிரோடு கூட இருக்கிறேன்றதுக்கு காரணம் உண்மையாய் கர்த்தரிடத்தில் நான் இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட வியாதிகள் எனக்கு கர்த்தர் பலன் கொடுக்க எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அழுத்தேன். யாருமே இல்லம்மா, யாருமே என்னை பார்க்கறது? ஒரு மருத்துவமனைக்கு போன ஆசைன்னு சொல்லி காட்டுறேன். இவங்களுக்கு என்ன விட்டா வேற யார் இருக்கிறாங்க அப்படின்னு எங்க அக்கா பொண்ணு சொல்றேன் என்ன. அப்ப இனிமேல் எனக்கு அப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான வியாதி என் தகப்பன் எனக்கு கொடுக்காதீங்கப்பா அப்படின்னு நான் ஜோம் பண்ணிருந்தேன். நீங்களோட வாழ்க்கையில கர்த்தரை கேட்டு நிறைய வந்துக்கிறேன். ஏன்னா நான் நைட்டு ஃபுல்லா கூட ஆள் இருக்கிறேன். எனக்கு டைம் ஆகுதுனால எனக்கு கஷ்டமே கிடையாது. நிறைய இன்னொரு லிஸ்ட் கூட எப்படி வந்துருக்கு. நம்ம இப்போ 2 தான் பார்த்துருக்கோம். ஆனால் அப்படி நம்ம ஸ்திரீகள் நம்ம இருக்க வேண்டும். நிறைய ஸ்திரீகளை பார்க்கும்போது ஒரு ஏழை விதவை பார்க்கிறோம். அவருக்கு இருந்த எல்லாரும் என்ன பண்ணா போட்டு எதிராக யோசித்தாரா? 2 கஷ்டமே இருக்குது. யோசித்தாரா? யோசிக்கவே இல்லை. இருந்ததை எல்லாவற்றும் போட்டு பிறகு கர்த்தர் அவரை பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 18 வருஷம் ஒரு பூரியா இருந்த மகளை நிமிர்படியாய் கர்த்தர் என்ன பண்ணாரு? உதவி செய்திருக்கிறாரு. அப்போ ஒரு மரியாள் தன்னுடைய அவரை என்ன பண்ணலாம் ஓயாமல் முத்தம் செய்துக்கிட்டே இருந்தாராம். இதெல்லாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப நேரம் ஆகும். அப்போ மரியாள் ஏசப்படத்துல வந்து அவர் என்ன பண்ணலாம்? ஸ்திரீகளுக்குள்ளே அவர் எப்படிப்பட்டவங்களா? மரியம்மா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நம்முடைய திருச்சபையிலோ நம்முடைய சொந்தக்கார மத்தியில கூட நம்மளை பார்க்கிறவங்க இவங்க எப்படிப்பட்டவங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இவங்களுக்கு என்னமா கஷ்டம்? நாங்க 1993 திருமணம் ஆகும்போது அவர் வேலையில சம்பளமே இல்லை. ஆனா என்னை பார்க்கறவங்க 10 பாட்டு பாடுவேன், 10 அதிகாரம் வாசிப்பேன். எதிர்ப்பு சொல்லுவாங்க இவனுக்கு என்னமா சோத்துனே இல்லைங்க, சாப்பாடே இல்லை. ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? வாய் கூட நோவாது எனக்கு. வாய் வலிக்கவே வலிக்காதுங்க. 10 பாட்டு பாடுவேன். இப்ப எத்தனை பாட்டு சொன்னாலும் நான் பாட்டு பாடிட்டே இருப்பேன். புக்கே எனக்கு தேவையில்லை. எல்லாவற்றையும் என் இருதயத்துல எழுதி வச்சுட்டு அதை அழைக்கவே முடியாது. பாட்டு புக்கெல்லாம் கிழிச்சு போயிடும். ஆனா என் இருதயத்துல இருக்கிறது கிழிச்சு போயிடுமா? இப்படிதான் நம்ம ஒவ்வொருவரும் கூட இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆண்டுடைய பார்வையை நாங்கள் வெளியேறி பெற்றவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இன்னும் மரியாதை இயேசுவின் பாதத்திலே வந்து விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று சொல்லி அந்த தன் சகோதரன் செத்த போது அவங்களுக்கு அவிசுவாசம் இருந்தது. நீங்க இருந்தீங்களா? இந்த லாசர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு? மறிச்சே இருக்க மாட்டாரு. நான் மறிச்சு போனேன். அவர் இன்னும் 3 நாள் அங்க தங்கிட்டாரு. ஏன்னா அவர் உயிரோடு எழுப்ப போறாருன்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள மாற்றாளுக்கும் இல்லை, மரியாதைக்கும் இல்லை. ஆனா அப்புறமா தான் உயிரோடு எழுந்து பெற்றுதான் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் என்று சொல்லி நம்ம யோவான் 11 அப்பேற்பட்ட நம்முடைய தேவனாக கர்த்தர் வல்லமுள்ள தேவன். அவர் நித்திய பிதா. அவர் சமாதான பிரபு. நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரே ஒரு தேவன் யாருன்னா அவர்தான். அன்னைக்கு அந்த 93 திருமணம் ஆகும் பொழுது நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஒரு லைட் இல்லாம விளக்கு கொண்டு வச்சு 4 வருஷமா இந்த பக்கம் பாம்பு ஓடும். ஒரு தேரை பார்த்தா கூட ஓடு வர பயந்து தேரைனா வந்து அந்த ஓரத்து பண்ணிட்டு உட்காந்து வாயை காட்டிச்சுன்னா பயந்து ஓடு வரையும். இன்னைக்கு 9 வீட்டை என் தேவன் எனக்கு
கோடிப்பதத்துல என்னை நடத்தும்படியாய் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்குதான் எங்க ஐயாவை திடீர்னு எடுத்து போயிட்டீங்கப்பா. நான் அவ்வளோ பேதுருவை யோவான சொல்றாங்க. அவங்க யாரு? பேதுரு யோவான படிச்சுங்களா? படிக்காதவங்க. அப்படி படிக்காத என்னை 5ஆம் வகுப்பு படித்து விட்டு ஆடு மாடு ஓட்டி போய் கையில விட்டு வருவாங்க. சசியை வாய்ப்பு ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகியும் எங்க வீட்டுல இருந்தாங்க. அப்படியே தான் அவங்கள அவர் வழி நடத்தினார். ஆனா என்ன அப்படி கிடையாது. ஒரு தாவியை போல ஆடுகளின் பின்னாலே என்ன ஓட்டி போய் கையில விட்டு வரதுக்கு 5 ரூபாய் சம்பளம் மேய்க்கிறவங்களுக்கு. ஆனா நம்ம ஓட்டி போய் அவங்கள கிட்ட விட்டுட்டு வரணும். இதுக்கு நான் தான் ஓடுறேன். எங்க அக்கா ஓட முடியாது. எங்க அண்ணன் படிக்குது, அக்கா படிக்குது, என்ன படிப்பே வேணாம் நிறுத்திட்டாங்க. இதுக்குதான் இன்றைக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இவ்வளோ நேரம் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குன்னு நினைக்கிற பேசும்படியாய் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில இங்க கூட யாரெல்லாம் என்ன வியாதி கூட தயவு செய்து கஷ்டமே படாது. நேற்று முதல் நாள் பாருங்க, முதல் நாள் நேற்றத்துல ஒரு ஊழியக்காரன் மனைவி வராங்க. வரும்போதெல்லாம் போகுது எனக்கு இந்த வியாதி சொல்லிட்டாங்க, எனக்கு அந்த வியாதி. நான் சொன்ன கேளுங்க, இனிமேல் இந்த வியாதி சொல்லி என் வீட்டுல தயவு செய்து வராதிங்க. இப்படியே சொல்லிட்டு ஏன் சொன்னா, நமக்கு வியாதியை சுகப்படுத்துகிற தேவன் நமக்கு இருக்கும் பொழுது இந்த டாக்டர் கைவிட்டார். என்ன பண்ணா கைவிட்டாங்க, டாக்டர் எல்லாம் கைவிட்டாங்க. ஏன் நான் உயிரோடு இருக்கிறேன்? ஆனா கர்த்தரை நம்பி இருந்தேன், அவருடைய வார்த்தையை நம்பி இருந்தேன். இந்த வேதத்தை வாசித்து வாசித்து எனக்கு சோரே இல்லைன்னா கூட தினமும் வாசிக்காத நான் படிக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் என் அன்பான சகோதர சகோதரிக்கு நான் சொல்லிக் கொள்வது. நீங்களோட வாழ்க்கையில வியாதி இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், கடன் பிரச்சனைகள் இருக்கும், பாரங்கள் இருக்கும். கஷ்டம் கவலை இல்லாத வீடுகளே கிடையாது, பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. ஆனால் எல்லா விதத்திலும் நம்மளை கர்த்தரை நம்ம முன்வைத்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது நம்ம எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே நம்மளை என்ன சொல்றாரு? உங்களை வாழாக்காமல் தலையாக்குவேன், இல்லாமல். அவர் உயரத்திலிருந்து வந்தவர். நம்ம எங்கிருந்து வந்தோம்? தாழ்மையில் இருந்தவங்க நம்ம. அவர் எப்படிப்பட்டவர்? ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர். அவர் வானத்தையும் பூமியையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கி இதுதான் அவர் சொன்னது அப்படியே நடந்தது. ஆனா நம்ம கூட அவர் சொன்னாரு, நான் செய்ததில்ல, என்னிலும் நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு அன்பார்ந்த சகோதரருக்கு நான் சொல்லிக் கொள்வது, இந்த நாளிலே மகளிர் தினம், சகோதரருடைய ஐக்கிய இந்த ஊழியம் இது தொடர்ந்து நடைபெற வேண்டும். எனக்கு ஐயா என்னை அழைச்சா நான் மாசம் மாசம் கூட வந்துருவேன். ஏன்னா எனக்கு கூப்பிடணும் தான் ஆசைப்படுவேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும். அதே போல திருச்சபையும் சொல்லுவேன். நான் மட்டும் சொல்றதில்ல, நீங்களும் சொல்லணும். நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லியே ஆகணும். இந்த சமாரியாஸ்திரி சொன்னாங்க, அவங்க எல்லாமே ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்கும் பொழுது எல்லாம் கர்த்தரை என்ன பண்ணாங்க? மகிமைப்படுத்தினாங்க. நம்மளும் கூட மகிமைப்படுத்தி நம்ம சொந்த காரியங்களை கிறிஸ்துக்குள்ள ஆக்கணும். நான் ஒவ்வொரு நாள் ஜெபிப்பேன். தகப்பனுடன் பிறந்தவர்கள் எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளையா மாறணும் ஜெபிச்சேன். ஒருத்தர் கூட இருந்து கிடையாதுங்க, எல்லாருமே அப்படிதான் இங்க வந்திருக்கிற சகோதரிகளுக்கு சொல்லிக் கொள்வது. நம்ம உடன் பிறந்தவர்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம ஒரு கருவியா இருக்கணும். நம்ம மாமியார்படி ரட்சிக்கப்பட நம்ம ஒரு கருவியா இருக்கணும். நம்ம எல்லா விதத்திலும் நம்ம சொந்த மகன்களெல்லாம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறத்துக்கு நம்ம ஒரு கருவியா இருக்க வேண்டும். கர்த்தர் உண்மையாகவே நம்மளை ஆசீர்வதித்து ஒரு யாப்பேசின் எல்லையை பெரிதாக்கிற தேவன் நம்முடைய எல்லைகளையும் நம்முடைய குடும்பத்தையும்